ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 25வது போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மார்ச் 22 ஸ்டார்ட் ஆன ஐபிஎல் இப்போ ஏப்ரல் பார்த்திங்க அப்படின்னா 11th ஆக போகுது. ஸோ இதுக்குள்ளே 25 மேட்சஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மேட்சஸ்க்கும் நம்ம சேனலில் ஃபுல் வீடியோஸ் வந்து அனாலிசிஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிதம்பரம் ஸ்டேடியம், அதாவது சேப்பாக் ஸ்டேடியம் சென்னையில் வச்சு நடக்க போகுது. 11th ஏப்ரல் ஈவினிங் 7:30 PM இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட லாஸ்ட் கேம் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹோமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கேம்ஸுமே லாஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே அகெயின்ஸ்ட் டெல்லி சிஎஸ்கே தோற்றுருந்தாங்க. அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டில் தோனியோட கேப்டன்சியில் எப்படி சிஎஸ்கே ப்ளே பண்ண போகிறாங்க, ருத்ராஜுக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ருத்ராஜ் வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேட்சஸில் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். ஸோ தோனி தான் லீட் பண்ண போகிறாரு. ருத்ராஜ் பிளேஸை எந்த பிளேயர் வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறாரு, ஸோ யார் வந்து நம்ம பிக் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் ஜாஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது பிச் ரிப்போர்ட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், ஸ்பின்னர்ஸ்க்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கும் நல்லாவே சப்போர்ட் இருக்கும். ரெண்டு இன்னிங்ஸுமே ஸ்பின்னர்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் பேஸ் பவுலர்ஸ்க்கும் இந்த கிரவுண்டில் நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்லோ ட்ராக்காக இருக்கும். அதிகமாக நம்ம 180 பார்க்க முடியாது. பட் இந்த சீசனில் டே கேமில் டெல்லி அடித்தாங்க, அதுக்கப்புறம் நைட் கேமில் ஆர்சிபி அடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி அதிக ரன்ஸ் வருது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. பட் பவர் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ விக்கெட்ஸ் லாஸ்ட் 7 மேட்சஸில் 49 விக்கெட்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கும் 35 விக்கெட்ஸ் கிட்ட ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் ப்ளே பண்ணாலுமே 170 நீங்கள் ஒரு குட் ஸ்கோர் அப்படின்னு வைக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டு ஒரு 4 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் எந்த அளவுக்கு பிஹேவ் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து 183 அடிச்சு வின் பண்ணியிருக்காங்க, டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க 183. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 51க்கு 1, செகண்ட் இன்னிங்ஸில் 46க்கு 3. செகண்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 56க்கு 1, பட் செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் வெறும் 32க்கு 3 விக்கெட் போயிருக்கு. அதில் 196 ஆர்சிபி அடித்தாங்க, 146 தான் சிஎஸ்கேல அடிக்க முடிஞ்சுது. தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மும்பை 155 அடித்தாங்க. அது சிஎஸ்கே லாஸ்ட் ஓவரில் போய் சேஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 52, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 62. லாஸ்ட் இயர் ஃபைனல் கேம் இது. இதில் கேகேஆர் வந்து லாஸ்ட் அந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. டாமினேட்டிங் விக்ட்ரி, ஒன் சைடாக பார்த்திங்க அப்படின்னா அந்த கப் அடிச்சிருந்தாங்க. ஸோ எஸ்ஆர்எஸ் பார்த்திங்க அப்படின்னா அதில் பவர் பிளேயில் 40 ரன்னுக்கு 3 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். கேகேஆர் வந்து 72 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ விழுந்த 28 விக்கெட்ஸில் பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 கேம்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட் அப்படிங்க மாதிரி கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸாக இருக்குது. ஸோ நோட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 13, செகண்ட் இன்னிங்ஸில் 10ன்னு சொல்லி ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சிஎஸ்கே 180க்கு மேலே அடித்து லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் வந்து சேஸ் பண்ணல அப்படிங்கிறத ஒரு பாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் கேமில் அந்த இன்டென்ட் காமிச்சாங்க அகெயின்ஸ்ட் பஞ்சாப் அந்த முலன்பூரில். ஸோ குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லா பிளேயர்ஸுமே ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அடித்து ஆடக்கூடிய பிளேயர்ஸை 11th இந்த மேட்ச் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாஸ்ட்டு 7 கேம்ஸில் ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 11 விக்கெட்ஸும், மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 20 விக்கெட்ஸும், பார்ட் டைமருக்கு 1 விக்கெட்டு, லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 17, ஓவரால் 14 விக்கெட்ஸ். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் 8 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் 12 விக்கெட். நூர் அகமது தான் அதில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காரு இந்த சீசனில். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஜடேஜா மாதிரியான பவுலர்ஸ்க்கு 9 விக்கெட்டும், ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு 6 விக்கெட், ஓவரால் 35 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 31 முறை ரெண்டு டீமும் மோதிருக்காங்க. அதில் 20 முறை சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க, 11 முறை கேகேஆர். ஸோ சிஎஸ்கேக்கு லாஸ்ட்டு 4 கேம் வந்து லாஸ் ஆகிருக்கு. பட் கேகேஆருக்கு ஒரு லாஸ் வின். ஸோ லாஸ் இந்த கேம் வின் பண்ணுவாங்களா இல்லை லாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ சிஎஸ்கேவோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரச்சின் ரவீந்திரா அண்ட் கான்வே தான் ஓப்பனிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு ராகுல் திரிபாட்டி ஒன்றும் ஆட போகிறாரா, தீபக் ஹூடாட்ட போக போகிறாங்களா, இல்லை
ரிஸ்க் எடுத்து ஷேக் ரஷீத் அப்படி இல்லைன்னா ஆண்ட்ரே சித்தார்த் இந்த மாதிரியான பிளேயர்ஸை 11ல் எடுக்க போகிறாங்களா யங்ஸ்டர்ஸை அப்படிங்கிறத நம்ம ஒரு மேட்ச் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டீமில் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. தோனி கேப்டன் ஆகிட்டார், டீம் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேண்டாம். குறிப்பாக பவுலிங் யூனிட் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. மேபி சௌத்ரிக்கு பதிலாக வேணால் அன்ஷுல் கம்போஜ் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. மிஞ்சி போச்சுன்னா ஒரு 2 சேஞ்சஸ் இருக்கும். அந்த 2 சேஞ்சை வச்சு இவர் மேட்ச் வின் பண்ணும் அப்படிங்கிற இன்டென்ட்டோட ஆடுவார். ஸோ அகேன்ஸ்ட் கேகேஆர் ரெக்கார்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்வெட்டில் டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ ரவீந்திரா கான்வே டாப் 2ல் இருக்காங்க. ராகுல் திரிபாட்டி, சிவம் துபே, MS தோனி, ரவீந்திர ஜடேஜா, விஜய் சங்கர், ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, 10 ரனா கலீல் அகமது அப்படின்னு சொல்லி சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் கோட்டாவில் இந்த 4 பவுலர்ஸ் கண்டிப்பாக பவுல் பண்ணுறாங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸை அஸ்வின் அண்ட் ஜடேஜா ஷேர் பண்ணுற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு ரச்சின் ரவீந்திரா. ஸோ ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 83% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு ஹெட் பொறுத்த வரைக்கும் 15 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் பேட்டிங் பண்ணிடல. முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயராக பிக் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மேட்ச்சுக்கு ஸோ ஏர்லியராக பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் ஒரு நல்லா ஸ்விங் பண்ணுவார். ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ரவீந்திரா ஒரு நல்ல பிக்காக இருப்பாருங்கிறது நமக்கு தெரிய வருது சேப்பா கிரவுண்டில். நெக்ஸ்ட்டு டெவான் கான்வே போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஆப்போனண்ட்டில் பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை. ஹர்ஷித் ராணா பெருசாக போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் அன்பிரடிக்டபிளாக பார்த்திங்க அப்படின்னா சுனில் நரேனுக்கு நியூ பால் போல் பண்ண கொடுப்பாங்களா, அவரோட பவுலிங்கில் ஏதாவது வீக்னஸ் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட் கேமில் சேஸில் இந்த 2 பிளேஸ் மட்டும் சேர்ந்து 10 பவுண்டரிஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அந்த 6 ஓவருக்குள்ளே. ஸோ அந்த மாதிரியான இன்டென்ட் வந்து காட்டுற ரீசனுக்காக கான்வேக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஒரு ஸ்லோ பேட்டர் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே ரன்ஸ் வந்து நமக்கு சால்டாக ஆடி கொடுப்பார். விசிக்கு எலிஜிபிளான பர்சன். ராகுல் திரிபாட்டி 30 ரன் ஹிட் ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது திரிபாட்டி 50-50 ஆப்ஷனில் உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். இவர் 76% இல்லை, இது கெய்க்வாடர் பர்சன்டேஜ். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 2-3% தான் இருப்பார். லைனப்பில் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு 30%க்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சிவம் துபே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் சப் தான். ஸோ லாஸ்ட் கேம் ஒரு 42 நல்ல டச்சில் இருந்தார். இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் 2 இன்னிங்ஸுமே இவரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் துபே பேட்டில் இருந்து மினிமம் 30-35 ரன்ஸ் வந்து குவிக்காக வரும் பவுண்டரிஸில் அப்படிங்கிறது தெரிய வருது. MS தோனி இந்த சீசனில் நிறைய மேட்சஸ் ஆடுறாரு. அதாவது குறிப்பாக பேட்டிங் ஆடுறாரு. 28% தான் 26% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவரோட நம்பர்ஸ் பாருங்கள், 30, 16, 30, 27ன்னு சொல்லி எல்லாமே 180-200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ ஒரு க்ளவ்வருக்குள்ள ஒரு பெஸ்ட்டு பிக்காக இருப்பார். குயின் அண்ட் டிக்காக்கு வந்து இந்த கிரவுண்டில் சர்வே ஆக முடியுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. பட் அட் த சேம் டைம் தோனி சேஃபான பிக்காகவும் தெரிய வராரு. ஹெட் நம்பர்ஸ் அண்ட் வென்யூ நம்பர்ஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 2வது பேட்டிங்கில் நீங்கள் நம்பி வர பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் கூட கம்பேர் பண்ணல, 2வது பேட்டிங் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஜடேஜா, இவருக்கு கேகேஆர் ரொம்ப 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 பிடிச்ச டீம். 66% பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக்கில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ஜடேஜாவை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பவுலிங் பண்ணாருன்னா 2-3 விக்கெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டிங்லேயுமே அகேன்ஸ்ட் கேகேஆர் செம்மையாக ஆடுவார். இவருக்கு மொத்த ஐபிஎல்லே ரொம்ப பிடிச்ச டீம் அப்படின்னா கேகேஆர் தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நோட் பண்ணியிருப்பீங்க இந்த விஷயத்த. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அவரோட பேட்டிங் பொட்டன்ஷியல் அண்ட் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே வந்து இந்த டீம் கண்டிஷன் நல்லாயிருக்கும். ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. விஜய் சங்கர் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணால் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அகெயின்ஸ்ட் கேகேஆர் ஃபஸ்ட் பேட்டிங் நம்பர்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு. ரவி அஸ்வின் ஆப்போசிட் டீமில் QDK லெஃப்ட் ஹேண்டர். ஸோ நியூ பால் அஸ்வின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் நரேனும் வந்து லெஃப்ட் ஹேண்டர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ தோனி எந்த மாதிரி யோசிப்பார், ஸோ அஸ்வின் வந்து எந்த அளவுக்கு நியூ பாலுக்கு ரெடியாக இருப்பார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டாச்சு அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் இந்த மாதிரி ஏராளமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக இந்த மேட்ச் அஸ்வினை கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் கேம்லேயே அவர் ஆல்மோஸ்ட் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார். 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அவர் ஊரில் அந்த ஒரு கேட்ச் தான் 6 முகேஷ் சௌத்ரி மாற்றிருந்தார். ஸோ 22%க்கு ஒரு பெஸ்ட் பிக்கு. 2 இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ்வினை கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நூர் அகமது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஹெட் வென்யூ பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு bowling VC போகிறது ஸ்மால் லீக் ஆர் கிராண்ட் லீக் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சௌத்ரி ரீசெண்ட் டேஸில் நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. பட் ஐபிஎல்குள்ளே வந்த உடனே 2 மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஸோ 11ல் ஆடினார்னா ஃபஸ்ட்டு bowlingல கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 11ல் ஆடாமல் அன்ஷுல் கம்போஜ் வந்தார்னா அன்ஷுல் கம்போஜ் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மத்தீஷா 10 ரன்னா 2 மேட்ச் ஆடி ஹெட்ல ஒரு விக்கெட்டு வெனியூவில் நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் கேம் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவர் மொதல் 3 ஓவரில் விக்கெட்லெஸ்ஸாக போனாலும் லாஸ்ட் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் வரக்கூடிய அளவுக்கான டேலண்ட் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு போலிங் வீசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக கலீல் அகமது மிஸ்டர் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 72% பிக் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கும். ரீசன்ட் ஃபார்ம் குறிப்பாக ஐபிஎல்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. இயர்லி ஸ்விங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவரோட ஷார்ட் டெலிவரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சுனில் நரேனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா ஹை பேஸில் போடக்கூடிய பவுலர்ஸை அவர் ஈஸியாக பேட்டை விட்டுருவார். ஸோ இவரோட பேஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் வாலி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 130 132 அந்த ரேஞ்சில் தான் போடுவார். ஸோ டாப் ஏஜுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட குயின்டி டிகாக் பார்த்திங்க அப்படின்னா இவர் கொஞ்சம் ஈஸியாக ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. பட் அது எந்த மாதிரி போகிறாங்கங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஏன்னா கேப்டன் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகுறாரு. ஸோ இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னா நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். நியூ பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்டில் கலீல் அகமது தான் போல் பண்ண போகிறாரு. ஸோ இன்னும் 2 பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் சௌத்ரின்னு சொல்லிடலாம். பட் தோனி அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஓவரே கூட அஸ்வின் கொடுக்கலாம். அது ஆன் டைமில் அந்த டீமை பொறுத்து தான் தெரியும். நம்ம டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ பெஞ்சில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் இப்போ 11 ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அன்ஷுல் கம்போஜ் வந்தார்னா 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர்த்து ஷேக் ரஷீத் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். குறிப்பாக பேஸ் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அந்த புல் ஷாட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எந்த பிளேயர்ஸும் 11 எடுக்க மாட்டாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. தமிழ்நாடு பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குர்ஜாப்னீத் வந்து ஒரு குவாலிட்டி பவுலர் தான். ஃபஸ்ட் பவுலிங் பிக் பண்ணிக்கலாம். முகேஷ் சௌத்ரிக்கு ரிப்ளேஸ் பண்ண உள்ளே வந்தார் அப்படின்னா. ஆண்ட்ரே சித்தார்த்லாம் கோல்டன் பிக்ங்க. ரீசெண்ட் டேஸில் அவர் வந்து டொமஸ்டிக்கில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். கன்சிஸ்டன்சியாக ஆடுவார். ரஞ்சியாக இருக்கட்டும், டொமஸ்டிக் மேட்சஸாக இருக்கட்டும், எல்லா மேட்சஸ்லையுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ வந்தார்னா விஜய்சங்கரை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிளேயர்ஸோட பேட்டிலில் ஃபஸ்ட்டு ராகுல் திரிபாட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நார்ஜே ஒரு முறை, ரசுல் 3 முறை. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மற்ற இந்த போலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸில் குறிப்பாக ரசுல் வந்து இவர் ஈஸியாக விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ப்ளே பண்ணலாம் இருக்கட்டும், மற்ற டீம்ஸ்க்கு ப்ளே பண்ணலாம் இருக்கட்டும், நார்மலாக வந்து இந்த ஷார்ட் டெலிவரிஸ் போல் பண்ணுவார். அகேன்ஸ்ட் ரசுல் கொஞ்சம் வீக்னஸ் இருந்திருக்கு. ஸோ சிவம் துபே, வைபவ் அரோரா 2 முறை. மற்றபடி இது வீக்னஸ் இல்லை. ரவீந்திராவுக்கு பெருசாக எந்த வீக்னஸும் பார்க்க முடியல. தேவான் கான்வே, சக்கரவர்த்தி, நார்ஜே ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ரசுல் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சங்கர் 1 முறையும், சக்கரவர்த்தி தோனியை 16 பாலில் 3 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. குறிப்பாக ரஹானே தோனிக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா சக்கரவர்த்திக்கு ஒரு ஓவர் வைப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்கேஸ் அது வந்து 2வது இன்னிங்ஸாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னா 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஸோ தோனி ஒன்று இவரோட ஓவரை பார்த்திங்க அப்படின்னா தள்ளி விடணும், இல்லைன்னா அடிக்க போகையில் விக்கெட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பேட்டில் ஆன் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த படியில் சிஎஸ்கே டீமில் ஹை பர்சன்டேஜ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம். ரவீந்திரா, கான்வே ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து சிவம் துபே ஓரளவுக்கு டீசன்ட் ஹை பர்சன்டேஜ் தான். ரவீந்திர ஜடேஜா 66% இருக்கார். ஸோ நூர் அகமது, 10 ரன்னா, கலீல் அகமதுன்னு சொல்லி 6 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 7 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் யார்ட்டெல்லாம் நீங்கள் வந்து ஹை பர்சன்டேஜில் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பிளேயருமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கிரவுண்டுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ். இவங்கள்ட்ட யாரும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிக்ஸில் கண்டிப்பாக ஜடேஜா டீம் எடுக்க வேண்டாம். 4 பிளேயர்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர், மோஸ்ட் ப்ராபப்ளி ரவீந்திரா கொஞ்சம் ஸ்லைட்லி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். துபே பேட்டிங் ஃபஸ்ட்டில் அதிக ப்ரியாரிட்டி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோ பர்சன்டேஜில் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து தோனிக்கு 2வது பேட்டிங்காக கொடுத்துக்கலாம். பட் நம்பிக்கையாக ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிள் அஸ்வின் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். சிபிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கான்வே பெஸ்ட் பிக்கு, நூர் அகமது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பிக்காக இருப்பார். அட் த சேம் டைம் 10 ரன்னா ஃபஸ்ட் பவுலிங் ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். ஜடேஜா ரிஸ்கி. நான் மென்ஷன் பண்ணுறேன் மறுபடியும், இந்த மேட்ச்சுக்கு ஜடேஜாட்ட இருந்து நார்மலாகவே நீங்கள் ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் டீம் பற்றின ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு குயின் டிகாக் நிறைய ஓப்பன் பண்ணுறாங்க. ரஹானி, வெங்கடேஷ் ஐயர், ரமன்தீப் சிங், அன்கிரிஷ் ரகுவன்ஷி, ஆண்ட்ரே ரசுல், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் அரோரா இம்பாக்ட் பிளேயர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் டீமோட ஒரு பிளேயிங் 11. 4 ஓவர்ஸில் 1 2 3 4. ஸோ ரசுல் அண்ட் நரேன் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஷேர் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி கிட்டத்தட்ட ஸ்பென்சரோட ஓவரும் பார்த்திங்க அப்படின்னா நரேன் வந்து போகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. நாளைக்கு மேட்ச்சில் சிஎஸ்கேலையுமே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
சரி, ஓகே. பிளேஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குயின் ரீகேப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே செம பர்ஃபார்மன்ஸ் தான். 27 நல்லா இருந்திருக்கு. பட் இந்த வென்யூவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தது மேலே தான். இந்த வென்யூ நம்பர்ஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், இவரால் அந்த வென்யூவில் சர்வே ஆகவே முடியல. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயுமே சேப்பா கிரவுண்டு, ஸ்லோ விக்கெட்டு, பால் ஸ்டக் ஆகி வரும். ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய டைம் இவர் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பேட்டிலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ 68% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ யோசித்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 ஆப்ஷன் ரேராக போங்க QDK பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் சுனில் நரேன். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் எப்பவுமே சிஎஸ்கே அகேன்ஸ்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்கன்னா விசி கூட நீங்கள் எஸ்எல் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அஜின்கியா ரஹானே எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். பட் லாஸ்ட்டு 2 சீசன்ஸாக இந்த கிரவுண்டில் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இவர் எப்போல்லாம் நம்ம சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கேகேஆரோட ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன்ஸில் எப்போல்லாம் மேட்ச் நடக்கோ அந்த எல்லா மேட்ச்லையுமே நீங்கள் தவிர்க்காமல் ரஹானே பிக் பண்ணிக்கலாம். அவே கேம்ஸில் ரஹானே தவிர்க்கலாம். அந்த நம்பர்ஸ் பாருங்கள், இந்த வென்யூவில் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பர்ஃபார்மன்ஸும் இந்த கிரவுண்டில் இருந்திருக்கு. ரீசெண்ட் டேஸில் நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ரேட் 19, வென்யூ 32. ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஸோ இவர் கொஞ்சம் ஃபுட் மூவ்மெண்ட் வந்து இருக்காது. மேபி அந்த ஃபாஸ்ட்டாக ஹேண்டை வந்து ரொட்டேட் பண்ணுவார். பட் அந்த பவர் ஹிட்டிங் யூஸ் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா பவுண்டரிஸில் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. லாஸ்ட் கேம் கொஞ்சம் நல்லா நிற்க வச்சு போட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரவி பிஷ்னா ஒரு ஊர்லாம் வந்து குவாலிட்டி திக்வேஷ் ராத்திலாம் பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைட் ஸ்டம்பில் வந்து ஃபீல்டு விட்டு போட்டிருந்தாங்க. ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு கொஞ்சம் ஆட ஸ்ட்ரகிள் ஆயிருந்தார். ஸோ பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரெண்டாவது பேட்டிங் வந்து வெங்கடேஷ் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது உங்கள் டீம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரமன்தீப் சிங் ரேராக என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பவுலிங் அந்த ஒரு காம்போவில் கேகேஆர் போனாங்கன்னா மட்டும் நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அன்கிரிஷ் ரகுவன்ஷி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்லோ விக்கெட்டில் நல்லா ஆடி கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நல்ல பிளேயர். லாஸ்ட் கேமில் இவரை தேவையில்லாமல் ரொம்ப டவுன் தி ஆர்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது கூட அவங்களோட லாஸ்ட்க்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம். பட் இந்த மேட்ச்சுக்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பார். இவர் ஸ்பின்னை கொஞ்சம் நல்லாவும் ஆடுவார். 25 ரன்ஸ் வந்து இவர்கிட்ட நீங்கள் சாலிடாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸ்மே ஆண்ட்ரே ரசல் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே நல்லா இருந்திருக்கும். எப்போவுமே நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். பிராவோ, சாம் கரன் இந்த மாதிரியான அந்த யூனிட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா 2018-19 குவாலிட்டியான ஷாட்ஸு, ஸ்ட்ரோக் மேக்கிங்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு. 92 ஒரு மேட்ச் அடித்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்து ரசலோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிய வருது. ஸோ ரசலோட கம்பேக் மேட்சாக கூட இருக்கலாம். இந்த சீசனில் இவர் மொத்தமாகவே ஒரே ஒரு 6 தான் ஆண்ட்ரே ரசல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த மேட்ச்சுக்கு நிறைய நம்பர்ஸ் ஆஃப் 6 வந்து அடிப்பார். சிஎஸ்கேக்கு பிரச்சனையாக இருப்பாருங்கிறது தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட் பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணி சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிங்கு மஸ்ட் பிக்கு. போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் கேமில் ரிங்குவோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணேன். 38 ரன் நாட் அவுட் அடிச்சிருந்தார். ஸோ நல்லா ஆடி இருந்தார். இந்த மேட்ச்சுக்கும் ரிங்கு நீங்கள் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாம் எஸ்எல் கூட. நெக்ஸ்ட்டு ஹர்ஷித் ராணா. இந்த கிரவுண்ட் ரொம்ப 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 இவருக்கு சூட்டபுளாக இருக்கும். பட் 2 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போகலை. 2 மேட்ச்சுக்கிட்ட 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 2 இன்னிங்ஸுமே இவரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங்கில் விசிஆர் கேப்டன் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ ஸ்பென்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு ஒரு முக்கியமான பிக்கு. லோ பர்சன்டேஜ் இருக்காங்களே ப்ரோ இந்த மேட்ச் ட்ரை பண்ணலாம்னா இவர் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவரோட கட்டர்ஸ் அண்ட் ஸ்லோயர் ஒன்ஸு இந்த கிரவுண்டுக்கு அடாப்டாக இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கிரவுண்டு கூட கம்பேர் பண்ணல. அந்த லக்னோ கிரவுண்டு 1, இந்த கிரவுண்ட் 2. இந்த 2 கிரவுண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் வந்து ஸ்பென்சர்கிட்ட கொஞ்சம் ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வைபவ் அரோரா. என்கிட்ட கேட்டிங்கன்னா 50-50 ஆப்ஷன் சொல்வேன். ரெண்டாவது பவுலிங்கில் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கேவாக இருக்கட்டும், இந்த வென்யூவாக இருக்கட்டும் நல்ல நம்பர்ஸ் வந்துருக்கு. ஸோ 18% ரெண்டாவது பவுலிங் கன்சிடர் பண்ணலாம். சக்கரவர்த்தி 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். இந்த கிரவுண்டு அவரோட ஹோம் கிரவுண்டு. நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் இந்த மேட்ச் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அஸ்வின் அகேன்ஸ்டாக குயின் டிகாக் வந்து 2 முறை அவுட் ஆகியிருக்காரு. மற்றபடி யாருக்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் இல்லை. வெங்கடேஷர் பொறுத்த வரைக்குமே பெருசாக வீக்னஸ் பார்க்க முடியல. நரேனுக்கும் பெருசாக வீக்னஸ் இல்லை. அண்ட் ரஹானேவை அஸ்வின் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆகியிருக்காரு. ரசல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஸோ இது வந்து ஆண்ட்ரே ரஸ்லே கிடையாது. கொஞ்சம் மிஸ்டேக் வந்து இருந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 10 ரனுக்கு அகேன்ஸ்டாக 1 முறை, அஸ்வின், நூர் அகமது, எலிஸ்க்கு அகேன்ஸ்டாக 1 முறை அவுட் ஆகியிருக்காரு. ரிங்குக்கும் பெரிய பேட்டில் வந்து பார்க்க முடியல.
ஸோ இப்போ கேகேஆர் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம், லோ பர்சன்டேஜ் யார் பிக் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குயினடிக்கா ஹை பர்சன்டேஜ், ரெண்டாவது சுனில் நரேன், மூணாவது ரஹானி, நாலாவது வெங்கடேஷ் ஐயர் இருக்கார், அஞ்சாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ராணா, ஆறாவது பார்த்திங்க அப்படின்னா சக்கரவர்த்தி. ஸோ 6 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸில் டபுள் ஆப்ஷன் தான் குயினடிக்காக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 30-35 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒன்று குயினடிக்காக்கு வந்து ரிஸ்க் எடுத்துக்கலாம். அண்ட் ரஹானி ரெண்டாவது பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்க் எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி மித்த எல்லா பிளேயர்ஸுமே நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக்ஸில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 பிக்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரகுவன்ஷி மஸ்ட் பிக்கு, ஆண்ட்ரே ரசூல் மஸ்ட் பிக்கு, ரிங்கு சிங், இந்த 3 பிளேயர்ஸுமே நீங்கள் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 4th ஒரு ஆப்ஷன் வேணும்னா ஸ்பென்சர் இந்த மேட்ச்சுக்கு ஒரு 2 விக்கெட் எடுக்கக்கூடிய சூப்பர் பிக்காக ஃபஸ்ட் பவுலிங்கில் இருப்பாருங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்கி யாரெல்லாம் போகலாம், ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட் பவுலிங் ரிஸ்கி பிக்காக போகிறதுக்கான பாசிபிள் வந்து நல்லா இருக்குது. ஆண்ட்ரே ரசூல் உங்களுக்கு ரிஸ்கி கேப்டன் வைஸ் கேப்டனாக இருக்கார். அண்ட் வெங்கடேஷ் ஐயர். சேஃப் ஆப்ஷனில் சுனில் நரேன் இருக்கார். சுனில் நரேன் மட்டுமே இருக்கார் சேஃப் ஆப்ஷனில். இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் டிக்காக் அண்டு கான்வே பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் வெங்கடேஷ் ஐயர், ரவீந்திரா, அஜின்கியா ரஹானே பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் நரேன், ஜடேஜா, ரசல். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சக்கரவர்த்தி, நூர் அகமது, கலீல் அகமது அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா சுனில் நரேன், வைஸ் கேப்டன் வந்து ரச்சின் ரவீந்திராங்கிற மாதிரி நார்மலான ஒரு சேஃபான ஒரு பேஸ் டீம் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டீம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனல் ஒன்று வச்சுருக்கோம். அந்த சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லுவோம். அந்த சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட் கமெண்ட்னு பின் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே ஃப்ரீ தான். நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், கேதர் ஆகும். கம்மியான பர்சன்டேஜில் யாரெல்லாம் வந்து கிராண்ட் லீக் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வச்சுருக்கேன். ஸோ கிராண்ட் லீக்கில் டீம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.